Hallelujah. 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 Thank you, Jesus. நன்றி இயேசுவே. ස්වාමීන් වහන්සේගේ වචනයට දැන් වහන්සේ ආශිර්වාද කරනසේක්වා. உம்முடைய வார்த்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. වහන්සේට අපි මුළුමනින්ම බාර වෙනවා. முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ඔබ වහන්සේ දිශාන් සරණ අඩු කර සුද්ධාත්මයන් වහන්සේ වැඩි වූ මැනව. நாங்கள் சிறுகவும் நீர் எங்கள் மத்தியில் பெருகவும் ஆண்டவரே. වහන්සේගේ වචනේ අනුව අපිව වෙනස් කරන්න. உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. වහන්සේට මුළුමනින්ම බාර වෙනවා. முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. වාඩි වන්න. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். මම අද ඔබට පණිවිඩයක් දෙන්න එනවා දෙවියන් වහන්සේ මට කාලයකට ඉස්සලා පැහැදිලිව කතා කරපු දෙයක්. சில காலத்துக்கு முன்பதாக மிக தெளிவாய் தேவனுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை உங்களோடு இன்று நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ඔබ දන්නවා මේ සභාවේ මහනුවරත් හැමතිස්සෙම ඔබ වහන්සේට අපි ඔබට කතා කරන්නේ මේ පූජකතුමාලා එක්ක දේව වචනේ. நாங்கள் கண்டி திருச்சபையிலே இங்கே போதகர்களோடும் கூட நாங்கள் இங்கே தேவ வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். කන පිනවන දේවල් විතරක් නෙමෙයි. எங்களுடைய காதுகளை அங்கே சுகப்படுத்துகிற வார்த்தைகள் மாத்திரம் அல்ல. නමුත් ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනයෙන් ඔබ දෙවියන් වහන්සේට උමනා ස්ථානයට ගේන්න තමයි බලාපොරොත්තු වෙන්නේ. எங்களுடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவனுக்கு தேவையான இடத்திற்கு உங்களை கொண்டு செல்வதாகும். මුලින්ම කියන්නම් ඔබ දන්නවා අපි මේ යන ගමන ජීවිත ගමන රේස් එකක් වගේ. நாங்கள் போகின்ற வாழ்க்கை பயணம் ஒரு ஓட்டப்பந்தயம் போல. මොකද්ද අපේ යුතුයකම? என்ன எங்களுடைய பொறுப்பு? පාස්ටර් නරේෂ් හැම සතියේම තව පාස්ටර්ස්ලා ඔබට මොනවාද කරන්න හදන්නේ? ඔබව කොහොම හරි දිනුම් කණුවෙන් යහට ගෙනියන්න හදන්නේ. அங்கே போதகர் நரேஷ் மற்ற போதகர்களும் என்ன உங்களோடு கூட செய்யப்படுற உங்களை அந்த வெற்றி கோட்டுக்கு அப்பாலே அங்கே கொண்டு செல்ல அவர்கள் அங்கே முயற்சி අද செய்கிறார்கள். බොහෝ අපිව මේ අපේ හැඟීම් කලත්තන හිත පිනවන දේවල් තියෙන්න පුළුවන්. இன்று எங்களை அங்கே உணர்வு பூர்வமாக்குகின்ற எங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய பல காரியங்கள் காணப்படலாம். ඒව ඔක්කොම වැරදි නෑ. அது எல்லாமே அங்கே பிழை அல்ல. නමුත් විශේෂම දේ ඔබට ඒ හොඳ පැත්ත එක්ක ටිකක් අමාරු ගමනක් ගිහිල්ලා ඔබ දිනුම් කනුව හරහා යන්න ඕනේ. ආමෙන්. සදාකාල ජීවනය අත්පත් කරගන්න ඕනේ. ෂුවර් එකට දෙවියන් වහන්සේ සමග ඉන්න ඕනේ. ஆனால் அது மாத்திரம் போதாது. அங்கே நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைகள் மாற வேண்டும். அங்கே வெற்றி கோட்டுக்கு அப்பால் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அதுவே தேவ சித்தமாய் இருக்கிறது. ඉතින් මම ඔබට අද කතා කරන්න යනවා කාමුකත්වය අල්මරුණු භාවය සහ සුද්ධකම ගැන. ஆகவே இன்று நான் உங்களோடு கூட காம சுபாவம் வெதுவெதுப்பான சுபாவம் பரிசுத்த சுபாவங்களை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். නූතන සභාවේ දැන් මේ පල්ලි යන ක්‍රිස්තියානි කියන සභාවේ අපිට ලොකු අර්බුදයක් තියෙනවා. ඒක නිහඬ අර්බුදයක්. அங்கே நவீன திருச்சபையிலே அங்கே ஒரு அமைதியான ஒரு பேரிடர் இல்லாவிட்டால் பெரிய பிரச்சனை ஒன்று காணப்படுகிறது. ඒක මේ පිටස්තර වෙන එකක් නෙමෙයි ඇතුළාන්තෙන් එන දෙයක්. அது ஒரு வெளிப்பிரகாரமான பிரச்சனை அல்ல. அங்கே உள்ளே நடக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. උගක් කිතුණුවන් පල්ලි එනවා කිතුණු නාමය අදහනවා. හැබැයි ජීවත් වෙන්නේ ලෝකේ ඉන්න අය වගේමයි. කිසි වෙනසක් නැහැ. அங்கே அநேக கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள். கிறிஸ்தவ நாமத்தை தருகிறார்கள். ஆனால் அவர்கள் உலகத்தில் உள்ளவர்களைப் போல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். සභාව තුල බොහෝ අය විවාහ වෙන්න ඉස්සෙල්ලා ලිංගිකව ජීවත් වෙනවා. அங்கே சபையிலே திருமணத்துக்கு முன்பதாக அங்கே உடலுறவிலே காணப்படுகிறவர்கள் அநேகம் பேர் காணப்படுகிறார்கள். සභාවට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ අදහනවා කියනවා. හැබැයි අඩියක් ගහන්නේ නැතුව මත්පැන් ගන්නේ නැතුව ජීවත් වෙන්න බෑ. அங்கே சபைக்கு வருகிறேன் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று கூறுவார்கள். ஆனால் அங்கே குடிக்காமல் ஒரு நாளும் தூங்க முடியாது. සමහර අය බිස්නස් එකක් කරන්න ගියොත් මොන හරි ලාභයක් උපදවන්න ගියොත් ඒක වංචනිකව කරනවා. ඕපාදූප කතා කරනවා. සමහර අය අල්ලස් දෙනවා. அங்கே ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது அங்கே அவர்கள் திருட்டுத்தனமான வஞ்சனையான காரியங்களை செய்கிறார்கள். லஞ்சம் கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள். பொடி බොරු කියනවා. சிறிய சிறிய பொய்களை கூறுகிறார்கள். හැබැයි සභාවේ අපි අතොස්සගෙන ඉන්නේ. ஆனால் சபையிலே நாங்கள் கரங்களை உயர்த்தி கொண்டு நிற்கின்றோம். අතොස්සලා අපි නමස්කාර පෙන්නනවා. සමහර අය සේවෙත් ඉන්නවා. அங்கே கரங்களை உயர்த்துகிறோம். ஊழியங்களையும் செய்கின்றோம் சபையிலே வந்து. නමුත් මේ මුල් බැසගත් කාමුකත්වය තිබෙනවා. ஆனால் வேரூன்றப்பட்ட இந்த காம சுபாவம் சிற்றின்பத்திலே வாழ்கிறவர்கள் காணப்படுகிறார்கள். ඔබට අද කියන ඔබ මේ කාමුකත්වය එක්ක ගනුදෙනු කරේ නැත්තම් நீங்கள் இந்த காம சுபாவத்தோடு இல்லாவிட்டால் இந்த சிற்றின்பத்தோடு நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யாவிட்டால் ඔබ උස්සලා සභාවේ පිනුම් ගැහුවත් ඔබට සදාකාල ජීවනය අත්පත් වෙන්නේ නැහැ. நீங்கள் சபையிலே என்ன செய்தாலும் உங்களுக்கு நித்திய ஜீவனை பெற முடியாது. මම ඔබට අද කියන්නේ සභාවට ආපු මේ අලුත් ප්‍රශ්නයක් ගැන නෙමෙයි. நான் சபைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய பிரச்சனையை குறித்து உங்களோடு பேசவில்லை. පාවුල්තුමා මේක අවුරුදු 2000කට ඉස්සලා ඒ සභාවට
කතා කරනවා. பவுலடியாரானவர் அங்கே 2000 வருடங்களுக்கு முன்பதாக சபைக்கு இதை குறித்து எச்சரித்தார். මොකද්ද මේ කාමුකත්වය කියන්නේ? இந்த காம சுபாவம் என்பது என்ன? කාමුකත්වය කියන්නේ දෙවිදුන්ට කීකරවීම සහ ආත්මික වර්ධනයට වඩා ලෞකික ආසාවන් වලට ස්වයං තෘප්තියට මුල් තැන දෙන එකයි. இந்த காம சுபாவம் இல்லாவிட்டால் இந்த சிற்றின்பம் என்பது கடவுளுக்கு படிவதை பார்க்கிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியை தேடுவதை பார்க்கிலும் உலக ஆசைகள் மீதும் சுய திருப்தியின் மீதும் அங்கே அதிகமாக எங்களுடைய இருதயத்தை வைப்பதாகும். දැන් කාමුකත්වය ගැන කතා කරනකොට හුඟක් අය හිතන්නේ ලිංගික දුරාචාරකම ගැන විතරයි කියලා. නෑ ඒක කොටසයි. ඊට වඩා දේවල් පාල්තුමා කියනවා අපිට. இந்த சிற்றின்பம் காம சுபாவத்தை குறித்து பேசும்போது அநேகம் பேர் நினைக்கிறார்கள் இது அங்கே பாலியல் ரீதியான அந்த பிரச்சனைகளை குறித்து மாத்திரமே, அதுவும் ஒரு பகுதி தான். ஆனால் அதை விட இதில் பெரிய காரியங்கள் காணப்படுகிறது. අපි පළවෙනි කොරින්ති 3:3 බලමු. நாங்கள் முதலாவது கொரிந்தியர் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? පාල්තුමා සභාවටයි තරවටු කරන්නේ. சபையே பவுலானவர் எச்சரிக்கின்றார். ඇයි සභාව තුල ලිංගික පාප විතරක් නෙමෙයි, පාල්තුමා කියනවා කාමුකත්වය කරනකොට බෙදීම් තියෙනවා, ඊර්ෂ්‍යාව තියෙනවා, පරිණත නොවූ බබාලා වගේ මිනිස්සු ඇසිරෙනවා. පොඩ්ඩක් ගියොත් චුස් ගාලා ඔක්කොම சாட்சி නැති වෙනවා. அங்கே சபைக்குள்ளே பாலியல் ஒழுக்கக்கேடுகள் காணப்படுகிற அது மாத்திரம் அல்ல, பொறாமைகளும் பிரிவினைகளும் அங்கே பல்வேறு விதமான பிரச்சனைகளும் அங்கே சபைக்குள் காணப்பட்டது. ඔවුන්ට ආත්මික දීමනාව තිබුණා. මේ කොරින්ති සභාවේ පුදුම ආත්මික දීමනාව තිබුණා. இந்த கொரிந்தியர் சபைக்கு ஆச்சரியமான விதத்திலே அங்கே ஆவிக்குரிய வரங்கள் காணப்பட்டது. ඒත් ඔවුන්ගේ ජීවිත රටාව ආත්මික බිලිඳුකම වගේ බබාලා වගේ තමයි උන් හැසිරුණා. ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையோ குழந்தைகளைப் போல் தான் காணப்பட்டது. ඉතින් පැහැදිලිද මං කියන දේ? நான் கூறுவது எத்தனை பேருக்கு புரிகிறது? අතුස්සන්න බලන්න පැහැදිලිද? புரிந்தால் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். මොනවා මං කියන අර සමහරට අපි දකිනවා ජාතික ගීය ගානා කරනකොට සොල්දාදුවෙක් මෙහෙම හොඳ නිල ඇඳුම ඇඳගෙන සලූට් ගහනවා. நாங்கள் தேசிய கீதம் பாடப்படும் பொழுது அங்கே அங்கே ஒரு போர் வீரன் நல்ல ஒரு சீருடை அணிந்து கொண்டு அங்கே சல்யூட் பண்ணி கொண்டு இப்படி நிற்கின்றார். නමුත් සොල්දාදුව සටන් බිමට දාපුවාම ஆனால் அந்த போர் வீரனை யுத்த பூமிக்கு அனுப்பும் பொழுது මේ පැත්තට වෙඩි යන්නේ නැතුව අන්න හැරලා අර පැත්තට වෙඩි තියනවා. அங்கே எதிராளிகளை சுடுவதை பார்க்கலாம் அவர் திரும்பி அங்கே அவர்களுடைய நபர்களே சுட எத்தனிக்கிறார். සමහර කිතුණුවන්නුත් එහෙමයි. சில கிறிஸ்தவர்களும் அப்படிதான். ඉරිදා හැසිරෙනවා සාන්තවරුන් හැටියට. ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் பரிசுத்தவான்களை போல் காணப்படுவார்கள். හැබැයි සඳුදා ඉඳන් සෙනසුරාදාට යක්කු වගේ. ஆனால் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையும் பேய்களைப் போல. මට මතකයි එක්තරා පූජකයෙක් කිව්වා ஒரு போதகர் இவ்வாறு கூறினார். ඔහුගේ සභාවේ නමස්කාරය මඟ පෙන්වපු තැනැත්තා තරුණයා அங்கே அவருடைய சபையிலே நமஸ்காரத்தை வழிநடத்தின வாலிபர் ඔහුට දවසක් දැනගන්න ලැබුණා ඒ තරුණයා ගර්ල් ෆ්‍රෙන්ඩ් එක්ක විවාහ වෙන්න ඉස්සෙල්ලා එකට ජීවත් වෙනවා. அவர் அறிந்து கொண்டார் அந்த நபர் அங்கே அவருடைய காதலியோடு கூட திருமணத்துக்கு முன்பதாக ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ඒ என்று. පූජකතුමා ඒ තරුණයාට කියලා කතා කරා. ஆகவே அந்த வாலிபருக்கு அந்த போதகர் பேசினார். තරුණයා මොනවද කිව්වේ? அந்த வாலிபன் என்ன கூறினார்? අනේ පාස්ටර් බාන්න එපා, දෙවියන් වහන්සේ මගේ හදවත දන්නවා. ஐயோ போதகரே நீங்கள் பயப்பட வேண்டாம், தேவனுக்கு என்னுடைய இருதயம் தெரியும். ඔව් දෙවියන් වහන්සේ දන්නවා තමයි. ஆமாம் தேவனுக்கு உங்கள் இருதயம் தெரியும் தான். උන්වහන්සේ දන්නවා ඔබ උන්වහන්සේගේ වචනයට වඩා ඔබ පාපයට ප්‍රේම කරනවා. தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பார்க்கிலும் பாவத்தை நேசிக்கிறீர்கள் என்று. සභාවේ ඇයි මම මේක ඔබට කියන්නේ? சபையை நான் ஏன் இதை உங்களுக்கு கூறுகிறேன்? දෙවියන් වහන්සේ කියන්නේ සුද්ධව ජීවත් වෙන්න. தேவன் கூறுகிறார் பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று. ඒ අලංකාර අනාගතයට සදාකාල ජීවනයේ අත්පත් කරගන්නේ නැහැ. ඔය කැලැල්ලක් කහටක් පාපේ කකුලක් තියාගෙන දෙවියන් වහන්සේගේ වචනේ කකුලක් තියාගෙන ඉන්න අය. நாங்கள் கரைகளோடு காணப்பட்டால் பாவத்தோடு காணப்பட்டால் அங்கே உலகத்தில் ஒரு காலம் தேவனோடு கூட ஒரு காலம் வைத்துக்கொண்டு எங்களுக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. ඉතින් මොනවාද කාමුකත්වය කියන්නේ? இந்த காம சுபாவம் என்பது என்ன? මාංශය තුල ජීවත් වීම. மாம்சத்தில் வாழுதலாக காணப்படுகின்றது. මොනවාද? என்ன කියන්න? கூறுங்கள் பார்ப்போம். අඩු ගානේ ස්ක්‍රීන් එක බලන් කියන්න. திரையை பார்த்தாவது கூறுங்கள். මොනවාද? என்ன? මාංශයෙන් තුල ජීවත් වීම. மாம்சத்தில் ஜீவித்தல். මම ඔබට තව එකක් කියන්න ඕනේ. සභාවට එනකොට පොඩි පොතක් ගේන්න, පැන්සලක් ගේන්න, මේවා ලියා ගන්න. මේ අමාරු කාලේ යන්නේ. ඔබට දැන් කියන දේවල් බදාදා වෙනකොට ඔක්කොම අමතකයි.
நான் இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு கூற வேண்டும். சபைக்கு வரும் பொழுது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள், பேனை எடுத்துக்கொண்டு வாருங்கள். நீங்கள் கேட்கின்ற காரியத்தை புதன்கிழமை ஆகும் பொழுது மறந்து விடுவீர்கள். සභාවට ඇවිල්ලා හිතන්න එපා පොත අස්සම් කරලා ගියා නෑ. දෙවියන් වහන්සේ බොහෝ සතියෙන් සතිය சூதானம் කරන ඔබ සතිය මොන දෙන දේවල්. நீங்கள் சபைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை செல்வதனால் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை மாறாது. தேவன் வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ආමෙන්. මම ඉක්මනට කියන කාමුකත්වයේ මාංශය තුල ජීවත් වීම කියන්නේ මොකද්ද? මේක මේ ලිංගිකව පමණක් නෙමෙයි. ගලාති 5:19-21ට ඔන්න ඔක්කොම ලයිස්තු දීලා තියෙනවා. காம சுபாவம் இல்ல மாம்சத்தில் ஜீவித்தல் என்பது என்ன? இது ஏதோ பாலியல் ரீதியான காரியம் மாத்திரம் அல்ல. இதோ ஒரு பட்டியல் கொடுக்கப்படுகிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை. අපි අහමු ඒක. அதை நாங்கள் கேட்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படியானவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். දැන් ඔය ලයිස්තු කියනකොට සමහර අය කියන අයියෝ මට අර ප්‍රශ්නේ තියෙනවා මේක නෑ. அங்கே சிலர் இந்த பட்டியலை கூறும்பொழுது எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, ஆனால் இது எனக்கு இல்லை. මම ඔබට කියනවා ඔය කාමුකත්වයේ ජීවත් වෙන්න එපා. நான் உங்களுக்கு கூறுகிற இந்த காம சுபாவத்தில் வாழ வேண்டாம். මොකද අන්තිම පේලි දෙකේ කිව්වේ? கடைசி அந்த பட்டியலில் என்ன கூறப்படுகின்றது? මේ බඳු දේ කරන්නන්ට එතනින් කියවන්නේ. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். මමයි මේ පාස්ටර්ස්ලා කියන දේ නෙමෙයි දේව රාජ්‍යයට යන්න බෑ. அங்கே போதகர்கள் நாங்கள் எங்களுடைய வார்த்தையில் கூறவில்லை, தேவ வார்த்தை கூறுகிறது உங்களால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. එන්න පුළුවන්. நீங்கள் சபைக்கு வரலாம், අත උස්සන්න පුළුවන්. கரங்களை உயர்த்தலாம், සේවයේ ඉන්නත් පුළුවන්. சேவையும் செய்யலாம். ඒ දෙබිඩ ජීවිතයක් ගත කරනවා නම් நீங்கள் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தால், මාංශයෙන් ඔබ තෘප්තිමත් වෙනවා නම් நீங்கள் மாம்சத்திலே திருப்தியாய் காணப்படுவீர்களாக இருந்தால், මාංශිකන ඔබ ඕන දෙයක් කරලා හිටපන් මා එක්ක නම් එන්නේ නැහැ. தேவன் கூறுகிறார் உனக்கு தேவையானதை செய்து நீ தேவையானபடி வாழ், ஆனால் நீ என்னோடு கூட வருவது இல்லை. අපි ආත්මෙන් ජීවත් වෙන්න ඕනේ නැත්නම් මාංශයෙන් ජීවත් වෙන්න. දෙකම බෑ. நாங்கள் ஒன்று ஆவிக்குரிய விதத்தில் வாழ வேண்டும், இல்லாவிட்டால் மாம்சத்தில் வாழ வேண்டும். இரண்டு விதமாகவும் வாழ முடியாது. ඉතින් මං කිව්වා වගේ ලිංගික දුරාචාරය ගැන කතා කරනවා. அதே போல பாலியல் ஒழுக்கக்கேட்டை குறித்து இங்கு பேசப்படுகிறது. මොනවාද ලිංගික දුරාචාරය කියන්නේ? විවාහයට පෙර ඕනෑම ලිංගික සම්බන්ධකමක් වැරදි. பாலியல் ஒழுக்கக்கேடு என்பது என்ன? திருமணத்துக்கு முன்பதாக உடல் ரீதியாக காணப்படக்கூடிய எந்த ஒரு காரியமும் அங்கே பாலியல் ஒழுக்கக்கேடாய் காணப்படுகிறது. හැබැයි ආත්මෙන් ජීවත් වෙනකොට ஆனால் ஆவிக்குரிய விதமாய் வாழும் பொழுது අපිට කියනවා බලා ගන්න දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයේ සුද්ධාත්මයන් වහන්සේ ජීවත් වෙන්නේ ඔබ තුලයි. அங்கே தேவனுடைய வார்த்தை கூறுகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று. ඉතින් ඔබ දැනගන්න ඕනේ දෙවියන් වහන්සේ හැමතිස්සෙම ඔබ දිහා බලාගෙන ඉන්නව පමණ නෙමෙයි ඔබ තුල නම් ඉන්නේ. ඔබ ප්‍රවේශම් වෙන්න ඕනේ ඒ ආත්මේ නැති කරගන්න එපා. ஆகவே தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். ආමෙන්. ஆமென். මම ලිංගික දුරාචාරය ගැන හුඟක් තියෙනවා, මම පදක් තියෙනවා, මම දැන් කතා කරන්නේ මම දෙවෙනි දෙයට යනවා. அங்கே பாலியல் ஒழுக்கக்கேடு குறித்து அங்கே பல தேவ வசனங்கள் இருக்கிறான். அதை நான் கூறாமல் நான் அடுத்த காரியத்துக்கு நகரப் போகின்றேன். දෙවෙනි දේ බීමත්කම සහ මත්ද්‍රව්‍ය භාවිතය. இரண்டாவது காரியம் குடி பழக்கம் மற்றும் போதை வஸ்துகளை பாவித்தல். සමහර ක්‍රිස්තියානි අය ඉන්නවා රැට කොහොම හරි අඩිය ඕනේ ගහන්න. சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார், இரவுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் ஒரு அடி ஒன்று போட்டுதான் தூங்க வேண்டும். දේව වචනේ කියනවා නෑ මගේ ආත්මෙන් පිරෙන්න. ஆனால் தேவ வார்த்தை கூறுகிறது இல்லை, ஆவிக்குரிய அங்கே ஆவியினாலே நிரப்பப்படுங்கள். මම තව දෙයක් කියන්නද? සමහර අය මේක වැරදි පැත්තට ගන්නවා. දෙවියන් වහන්සේ කියන්නේ පොඩි මේ පොඩ්ඩක් බිව්වොත් ඔබ අපායට යනවා කියලා. හැබැයි මොනවද කියන්නේ? ඔබ වෙරි වෙනවා. அங்கே தேவ வார்த்தை, நான் இதை கூறும் பொழுது நீங்கள் முரண்பாடுகளுக்கு வரலாம், ஆனால் தேவ வார்த்தை கூறவில்லை நீங்கள் கொஞ்சம் குடித்தால் அங்கே நரகத்துக்கு போவீர்கள் என்று. එපිස 5:18 මෙහෙම කියනවා. எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனம் இவ்வாறு கூறுகிறது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்திருங்கள். මොනවද කියන්නේ? என்ன இங்கு கூறப்படுகிறது? මත් වෙනවා. நீங்கள் வெறி கொள்வீர்களாக ඔබට இருந்தால் හරියට එතකොට දේවල් බලන්න බෑ. தெளிவாக நீங்கள் காரியங்களை காண ඔබ முடியாது. වැරදි ආත්මෙන් පිරලා ඉන්නේ. நீங்கள் பிழையான ஆவியிலே நிரம்பி காணப்படுகிறீர்கள். ඔබට කියනවා ආත්මෙන් පිරෙන්න. அங்கே வசனம் கூறுகிறது ஆவியிலே நிரப்பப்படுங்கள். Be full of the spirit කියනවා. அங்கே ஆவியிலே நிரப்பப்பட்டு காணப்படுங்கள் என்று வேதம் கூறுகிறது. ආමෙන්.
හැබැයි සමහර අය වයින් ස්පිරිට් වලින් තමයි පිරලා තියෙන්නේ. ஆனால் மற்றவர்கள் மதுசார அங்கே மதுபானங்களின் ஆவியினால் தான் நிரம்பி இருக்கிறீர்கள். නෑ දෙවිය වචනේ කියන ඇයි මම කියන්නේ මේ සමහර අය බොන එක නතර කරන්න ඕන නෑ පාස්ට් අපි ගානට ගහනවා පොඩ්ඩක් ගහනවා සමහර අය මෙහෙමනේ මේ දෙවියන් වහන්සේ වචනේ කියනවා මේ වෙරි වෙන්න එපා මේ මත් වෙන්න එපා. அங்கே சிலர் கூறுகிறார்கள் இல்லை நான் அளவாக இதை செய்கின்றேன் எனக்கு ஒன்றும் இல்லை இல்லை தேவ வார்த்தை கூறுகிறது நீங்கள் வெறி கொள்ள முடியாது. සමහර අය කියන පාස්ට් මම නම් බොන්නේ නෑ. சிலர் கூறுகிறார்கள் මම නම් මත් වෙන්නේ නෑ. நான் வெறி கொள்வது இல்லை. මම පොඩ්ඩයි ගහන්නේ. நான் கொஞ்சம் குடிப்பேன். ඒ මම පොඩ්ඩයි එයා ගහන්නේ පොඩ්ඩයි මම බීලා නෑ මම බීලා නෑ. நான் இப்படி குடித்தா நான் கொஞ்சம் தான் குடிக்க நான் இப்பொழுது டோப்பாகவில்லை என்று நாங்கள் கூறுவோம். බොරුවක් නේ කරන්නේ. பொய் தானே செய்கிறீர்கள். හිතලා බලන්න දෙවියන් වහන්සේගේ සුද්ධාත්මයන් වහන්සේ දෙනකොට මේවා එක්ක සෙල්ලම් කරන්න ඕනේ නෑ. தேவனுடைய பரிசுத்த ஆவி எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கும் பொழுது நாங்கள் ஏன் இதனோடு கூட விளையாட வேண்டும்? දෙවනි දේ දේව වචනේ කියනවා තව කෙනෙක් ඔබ දිහා බලන් ඉන්නවා නම් ඒ කෙනාව පටලන්න එපා. මස් කෑමෙන් ඒගලන්ව වැරදි මාර්ගයේ නේද පැතින් බීමත් කමෙන් ඔබ කොහෙ ගෙනියයිද ඒගලන්. அடுத்தது வேதம் கூறுகின்றது நீங்கள் குடிக்கும் பொழுது நீங்கள் இன்னும் ஒரு முறையும் இடர்களுக்குள்ளாக்கிறீர்கள். அவர் உங்களை பார்த்து அவரும் மதுபான வெறி கொள்கிறவராய் மாறுகிறார். ஆகவே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பிழையான சாட்சியோடு வாழ முடியாது. කාමුකත්වයේ තුන්වෙනි දේ තමයි மூல்யமய வங்கபாவிய சහ அல்லස. அங்கே காம சுபாவத்தின் மூன்றாவது காரியம் தான் பண வஞ்சனை மற்றும் லஞ்சம். හිතෝපදේශ 11:1 කියනවා நீதிமொழிகள் 11:1 கூறுகிறது கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமித்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். දෙවියන් වහන්සේ කියනවා ඔබ ලෝකේ ක්‍රමයට බහින්න එපා, හොර දේවල් කරන්න එපා. සමහර අය කියන අනේ පාස්ටර් අපිට ආශිර්වාදය ඕනේ. ආශිර්වාදය ඕන නම් පිරිසිදු කමෙන් ගමන යන්න දෙවියන් වහන්සේ වෙලාවට කරන දේ කරන්න යනවා. அங்கே சிலர் நீங்கள் உலகத்தில் இருக்கிற காரியங்களை போலவே செய்ய பார்க்கிறீர்கள். அங்கே நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் பரிசுத்தமான பாதையிலே நீதியின் பாதையிலே நடப்பதற்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். රැවටීම සහ කෑදරකමේ හදවතක් පෙන්වන්න එපා. அங்கே வஞ்சனையுள்ள அங்கே ஒரு இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக காண்பிக்க வேண்டாம். නික්ම යාම 23:8 කියනවා මෙහෙම. யாத்ராகமம் 23வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். දැන් දෙවියන් වහන්සේගේ වචනය අනුව අපි ගියොත් දෙවියන් වහන්සේ අපි මේ මාර්ගයට තත් කරාම දෙවියන් වහන්සේට තියෙනවා ඔබ ගැන ලොකු பிளான் එකක්, ලොකු සැලැස්මක්. அங்கே நாங்கள் தேவனுடைய வழிகளிலே நாங்கள் செல்ல ஆயத்தப்படும் பொழுது அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுக்கு அந்த பாதையிலே எங்களை கொண்டு செல்ல ஒரு பெரிய ஒரு திட்டம் காணப்படுகிறது. මම තව එකක් කියන්න. நான் இன்னும் ஒரு காரியத்தை கூறுகிறேன். மூல்யமய වංකභාවය සහ අල්ලස කිව්ව டி நமஸ்காரே வாஞ்சනිකකම. அடுத்த காரியம் தான் நமஸ்காரத்தில் காணப்படுகிற போலித்தன்மை. සමහර අය පල්ලියට එනවා ඒත් நமஸ்காரේ வாஞ்சනිකකමක් තියෙනවා. சிலர் ஆலயத்துக்கு வருகிறார்கள் ஆனால் நமஸ்காரத்தில் அவர்களுக்கு போலித்தன்மை එක காணப்படுகிறது. පැත්තකින් අත උස්සනවා බෑ හිස් හිත් තියෙන්නේ. அங்கே கரங்களை நன்றாக உயர்த்துவார்கள் ஆனால் அவர்களுடைய இருதயமோ வெறுமையாய் இருக்கிறது. මතෙව් 15:7-8 මෙහෙම කියනවා. மத்தேயு 15வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. මොනවද කියන්නේ? என்ன இந்த இடத்தில் கூறப்படுகிறது? සැබෑ ජීවිතයක් ගත කරන්න. உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். නමස්කාර කරන අයටත් කියන්නේ මොනවද? සමහර අය ඉන්නවා අපේ සභාවෙත් මම කතා කරලා දිනවා. සර්විස් අතර ගහනවා, ගිටාර් ගහනවා, ගායනා කරනවා, ඔක්කොම කරනවා. ඊට පස්සේ මං කිව්වා පස්සට ගිහිල්ලා ඩර්ටි ජෝක් දානවා. அங்கே என்னுடைய சபையிலும் நான் கூறுவது உண்டு. அங்கே நமஸ்கார ஊழியத்தில் நீங்கள் காணப்படலாம், அங்கே வந்து கிட்டார் அடிக்கலாம், வாத்தியங்களை வாசிக்கலாம், பின்பதாக சென்று அங்கே அசிங்கமான அங்கே காரியங்களை பேசலாம். මේ ඔක්කොමෙන් කියන්නේ එක දෙයයි. இது எல்லாவற்றிலும் ஒன்றை தான் கூறுகிறோம். දෙබිඩි ජීවිතයක් ගත කරන්න එපා. இரட்டை வாழ்க்கையை வாழ வேண்டாம். ආමෙන්. ஆமென். ගත කරන්න එපා. இரட்டை வாழ்க்கை வாழ வேண்டாம். දෙවියන් වහන්සේ සුද්ධයි. தேவன் பரிசுத்தமுள்ளவராய் හරි இருக்கிறார். දෙවනි එක ඉක්මනින් බලමු. நாங்கள் இரண்டாவது காரியத்தை சீக்கிரமாய் பார்ப்போம். ඇල්මරුණු ස්වභාවය. வெதுவெதுப்பான தன்மை. කාමුකත්වය අපි කිව්වා මාංශය විදිහම ඇල්මරුණු ස්වභාවය මැදමාවතේ ජීවත් වීම. அங்கே காம சுபாவம் மாம்சத்திலே ஜீவித்தல் என்று கூறினோம். வெதுவெதுப்பான தன்மை என்பது நடு பாதையிலே வாழ்வதாகும். හුඟක් වෙලාවට සමහර අය මැද ඉන්නේ. அநேகம் பேர் அங்கே நடு நிலையில் தான் එකක් வாழ்கிறார்கள். උඩින් එකක් යටින්. மேலே ஒன்று கீழே ஒன்று. ඔවුන් දෙවියන් වහන්සේට සම්පූර්ණයෙන් විරුද්ධත් නැහැ. ඒත් දෙවියන් වහන්සේට සම්පූර්ණයෙන් කැප වෙලත් නැහැ. அவர்கள் முழுமையாக தேவனை எதிர்ப்பதும் இல்லை, ஆனால் தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிவதும் இல்லை. මොනවා දෙවියන්
වහන්සේ කියන්නේ. தேவன் என்ன கூறுகிறார்? මට ඇල්මැරුණු අයව පෙන්වන්න බෑ. தேவன் கூறுகிறார், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருவர்களை நான் விரும்புவது இல்லை. ඇල්මැරුණු අය තමයි මේ ලෝකේ ඉන්න වැඩක්ම නැති අය. அந்த வெதுவெதுப்பானவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் மோசமானவர்கள். තව එකක් කියන්නේ ඒකෙන් කියන්නේ වඩා හොඳයි කාමුකත්වයේ ඉන්න එක නැත්නම් වඩා හොඳයි සුද්ධව ඉන්න එක මැද ඉන්න එපා. அங்கே ஒன்று மாம்சத்தில் வாழ்வதோ காமசுபாவத்தில் வாழ்வதோ நல்லது, அல்லாவிட்டால் ஆவிக்குரிய விதத்தில் வாழ்வது நல்லது. ஆனால் நடுவில் வாழ்வது மிக மிக மோசமானது, பயங்கரமானது. එලිදරව් 3:15 මෙහෙම කියනවා. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 15வது 16வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். මේක දරුණු අනතුරු ඇඟවීමක්. இது ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிப்பாய் காணப்படுகின்றது. දෙවියන් වහන්සේ කියනවා මැද මාවත යන්න එපා. தேவன் கூறுகிறார், அங்கே நடுநிலையில் நிற்க வேண்டாம். මොනවද කියන්නේ? මම මුඛයෙන් වමාරින්න යනවා. தேவன் கூறுகிறார், நான் வாந்தி பண்ணி போடுவேன். දෙවියන් වහන්සේ කියනවා මම නුඹව ඔය දෙකට එකයි එකට උඩින් එකයි යටින් එකක් යනවනම් මම ඔබට தேவன் கூறுகிறார், மேலே ஒன்றும் கீழே ஒன்றுமாய் இரட்டைத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்தா நான் வாந்தி பண்ணி போடுவேன். இவ்வாறு මම හිතන්නේ අපි දෙවියන් වහන්සේව අසනීප කරන්න යනවා. நாங்கள் தேவனை சுகவீனப்படுத்த போகிறோம். இவ்வாறு செய்தார். අපි දන්නවා අපිට දෙවියන් වහන්සේ අසනීප කරන්න බෑ කියලා. தேவன் அங்கே நோய்வாயுற மாட்டார், அதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். හැබැයි මේ මැද යනවා. මම සභාවට කියනවා මැද යන්න එපා. நான் சபைக்கு கூறுகிறேன், நடுநிலையிலே இங்கே நடுப்பாதையிலே நடக்க வேண்டாம். ෂෝ එකට ක්‍රිස්තියානි ජීවිතය ගත කරන්න එපා. அங்கே ஒரு காட்சியாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டாம். දෙවියන් වහන්සේ ඔබව පාවිච්චි කරන්න සූදානම්. தேவன் உங்களை பயன்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். හිතලා බලන්න උණු වතුරත් නෙමෙයි සීතල වතුරත් නෙමෙයි ඇල් වතුර. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், தண்ணீர் சூடாகவும் இல்லை குளிராகவும் இல்லை, அதுக்கு நடுவில் இருக்கிறது. ඇල් වතුර කිසි කමකට නැහැ. இந்த வெதுவெதுப்பான தண்ணீருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. උණු වතුර සනසීමක් දෙයි. அங்கே ஒரு சுடு தண்ணீர் இருந்தால் அது ஒரு சுகத்தை கொடுக்கும். සීතල වතුර නැවුම්භාවයක් දෙයි. அங்கே குளிராக இருந்தால் அது புத்துணர்ச்சியை கொடுக்கும். ඇල් වතුර මොනවාද? කිසිම වැඩක් නැහැ. එහෙත් නැහැ මෙහෙත් නැහැ දැනෙන්නෙත් නැහැ. මං හිතන්නේ යේසුස් වහන්සේ අසනීප කරනවා. இந்த வெதுவெதுப்பான தண்ணீர் எந்த உணர்வையும் கொடுக்காது, அங்கும் இல்லை இங்கும் இல்லை, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. යේසුස් වහන්සේ කුරුස ගිහිල්ලා මැරුණේ මේ ඇල් මැරුණු මනාලියකට නෙමෙයි. அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரித்தது இப்படிப்பட்ட ஒரு வெதுவெதுப்பான மனவாட்டிக்காய் அல்ல. එහෙනම් මොනවද මං කියන්නේ? அப்படி என்றால் நான் என்ன கூறுகிறேன்? අන්තිම දේ என்னுடைய இறுதியான காரியம் සුද්ධකම. பரிசுத்தம், ආත්මය තුල ජීවත් වන්න. ஆவியிலே வாழ்வது. උඟ කාර්ය සුද්ධකම ගැන කියපු ගමන් හිතන්නේ සුද්ධකම කියන්නේ අපි ਸਰව සම්පූර්ණ වෙන්න ඕනේ, කිසි වැරදක් නැතුව ගමන් කරන්න ඕනේ. அநேகம் பேர் நினைக்கிறார்கள் பரிசுத்தம் என்று கூறும் பொழுது அங்கே நாங்கள் பரிபூர்ணர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று. සුද්ධකම කියන්නේ සෙනෙහවන්තය වෙන්වීමයි. பரிசுத்தம் என்பது நண்பர்களே நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வது. ඔබ වෙන් වෙලා ජීවත් වෙන්න ඕනේ. நீங்கள் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். පළවෙනි පේතුරුස් 1:15 முதலாவது பேதுரு 1வது அதிகாரம் 15வது 16வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென். සුද්ධකම කියන්නේ මේ லீகலிஸ்டிக் நீதிகருக்க වීම නෙමෙයි. அங்கே பரிசுத்த தன்மை என்பது அங்கே ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, நீதி தன்மை வாய்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதல்ல. දෙවියන් කියන මා වෙනුවෙන් වෙන් වෙන්න. தேவன் கூறுகிறார், நீ எனக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ වෙන් வேண்டும். වෙලා මා එක්ක මේ ගමන යන්න. நீ ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வித்தியாசமான வாழ்க்கையை என்னோடு கூட நீ பயணிக்க வேண்டும். සමහර අය රෝහලකට ගිහිල්ලා මාස ගාණක් ඉන්නවා. කොහොමද රෝහලේ වාඩි වෙලා කියනවනම් මම රෝහලේ ඉන්නම් හැබැයි මම බෙහෙත් ගන්නෙ නෑ. அங்கே சிலர் அங்கே வைத்தியசாலைக்கு சென்று மாத கணக்காக அங்கே இருந்து கொண்டு நான் எந்த விதமான சிகிச்சையும் நான் பெற விரும்பவில்லை என்று கூறினால் அது எவ்வாறு இருக்கும்? මේක එකරෙන් සනීප වෙන්නේ නෑ. இது ஒரு இரவிலே சுகமாவது கிடையாது. සුද්ධකම හැමදාම දවසෙන් දවස දෙවියන් වහන්සේ ඔබව ඒ தത്വයට ගේනවා. தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிசுத்த நிலைக்கு கொண்டு வருகிறார். ඒ දෙවියන් වහන්සේ ඔබට කියනවා අර මාංශේ මාර්ගයේ ඉන්නත් එපා, මැද මාවතෙත් ඉන්න එපා, ආත්මේ மாவத்தட்ட என்ன? தேவன் என்று உங்களை பார்த்து கூறுகிறார், அங்கே மாம்சத்தில் வாழவும் வேண்டாம், நடுநிலையில் வாழவும் வேண்டாம், ஆனால் பரிசுத்த வாழ்க்கையை ஆவியிலே வாழுங்கள் என்று. අපි නැගිටිමු සියලු දෙනා. நாங்கள் அனைவரும் எழுந்திருப்போம். නැගිටලා මොහොතක්
அனைவரும் எழுந்து ஒரு சில நிமிடம் දෙවියන් වහන්සේ අපිට හාස්කම් කරා අපි යාඥා කරා දැන් අපේ ඇතුළාන්තය ගැන පොඩ්ඩක් බලමු. தேவன் எங்களுக்கு அற்புதங்களை செய்தார், தேவன் எங்களோடு பேசினார். இப்பொழுது கொஞ்சம் எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ඔබ මෙහෙන් යන්න ඉස්සෙල්ලා බලන්න ඔබ තුල සැඟවුණු කාමුකත්වයක් තියෙනවද? நீங்கள் கொஞ்சம் இந்த இடத்தை விட்டு போகும் முன்பதாக யோசித்து பாருங்கள், ஒளிந்து மறைந்து காணப்படுகிற காம சுபாவம் உங்களுக்குள் இருக்கிறதா? ඔබට මේ එක දෙයක් පූජා කරලා එක දෙයකින් ගැලවෙන්න පුළුවන්. එක දෙයක් දෙවියන් වහන්සේට බාර දීලා සුද්ධ වෙන්න පුළුවන් නම් ඔබ හුඟක් දුර ඇවිල්ලාද? அங்கே நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அதிலிருந்து விடுதலையாக இன்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறீர்கள். කොතනද ඔබේ ජීවිතේ ඔය යක්ෂයා ගහන පාර? பிசாசுடைய வாழ்க்கையில இந்த இடத்தில் தாக்கி கொண்டிருக்கிறான். ඔබ කියන්නේ ස්වාමිනී මේ දේ අද ඔබ වහන්සේට මම බාරයි. நீங்கள் கூறுங்கள், தேவனே நான் இதை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். අද මේ දේෙන් මම ගැලවෙන්න යනවා. ஆண்டவர் இதிலிருந்து நான் விடுதலையாக போகிறேன். අද දෙවියන් ස්වාමිනී ඔබ වහන්සේ මාව අද නිදහස් කරන්න. ஆண்டவர் இன்று நீர் என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ඒ වගේම කියන්නේ ස්වාමිනී මම මැදමාවත යනවා නම් එකක් පල්ලියට පෙන්නනවා එකක් මම ආත්මිකව පෙන්නනවා හැබැයි මම පුද්ගලික ජීවිතය අනිත් පැත්ත නම් කරුණාකරලා ඔබ වහන්සේ මාව වමාරින්න ඉස්සලා අද මම ඒ දෙයින් ගැලවෙන්න. இன்று தேவனை பார்த்து கூறுங்கள், நான் ஆலயத்திலே ஒரு விதமாகவும் வெளியிலே இன்னும் ஒரு விதமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவனே நான் நீங்கள் வாந்தி பண்ண போடும் முன்பதாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள். කියන ස්වාමිනී கல்வாரி குருசி லேவலிங் மாவ சோதன் கூறுங்கள், கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே இன்று என்னை கழுவுங்கள் என்று கேளுங்கள். மாவ பிரிசிந்து கரன் கூறுங்கள், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று. மாவ அது அலுத் மேவில்லக் கரன் இன்று என்னை ஒரு புதிய சிருஷ்டிப்பாய் மாற்றும் என்று கேளுங்கள். මම අද ප්‍රායෝගික ගමනක් යනවා ඔබ වහන්සේ එක්ක. ஆண்டவரே ஒரு நடைமுறை ரீதியான ஒரு பயணத்தை நான் செல்ல போகிறேன் ஆண்டவரே உம்மோடு. දැන් අත් දෙක මොසවන්න. இப்பொழுது இரு கரங்களையும் உயர்த்துங்கள். කියන ස්වාමිනී கூறுங்கள், தேவனே මට ශුද්ධාත්මයන් වහන්සේ දුන මැනව. கூறுங்கள், எனக்கு பரிசுத்த ஆவியானவரை මාව தாரும். ශුද්ධාත්මයන් වහන්සේගේ මේ පිරිසිදු වාජනයට ඔබ වහන්සේගේ ආත්මයෙන් ඇවිදින්න මට අවශ්‍ය දේ දුන මැනව. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்தமாய் இந்த வாழ்க்கையை நடக்க எனக்கு இன்று பலன் தாரும் என்று கேளுங்கள். දැන් ඔබේ මුඛය ඇරලා ප්‍රශංසා කරන්න. இப்பொழுது உங்களுடைய வாய்களை திறந்து தேவனை துதியுங்கள். துதியுங்கள், நன்றி என்று கூறுங்கள். මාව ඒ ආත්මයන්ගේ පිරිසිදු කමේ යන්න සලස්වන්න. கூறுங்கள், பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆவியினால் அந்த நீதியின் பாதையிலே நடக்க பரிசுத்தமாய் நடக்க எனக்கு உதவி செய்யும். පිරිසිදු වාජනයක් කරන්න. ஆண்டவரே என்னை பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் மாற்றும் என்று கேளுங்கள். වහන්සේට මුළුමනින්ම බාරයි. உமக்கு முழுமையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில். වහන්සේ පටන් ගත්ත දේ. ஆண்டவர் நீர் ஆரம்பித்த காரியத்தை අන්තිම දක්වා මාව ගෙන ගිය මැනව. இறுதி வரை என்னை நடத்தி செல்லும் ஆண்டவரே. මාට ඔබ වහන්සේට අවශ්‍ය විදියට මාව පාවිච්චි කරන්න. உமக்கு தேவையான விதத்தில் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. ස්වාමිනී ඔබ වහන්සේට බාරයි. ஆண்டவரே நான் உமக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் தேவனே.